தாவீதின் திறவுகோலின் ரகசியம் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். இது சாதாரண வார்த்தையாக மட்டும் கிடையாது, நிறைய பேருக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தையாக இருக்க போகுது. ஆண்டவர் எனக்கு அடுத்து என்ன செய்வார், எந்த கதவை எனக்கு திறப்பார்னு ஒரு கேள்வியோடு உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்களா? அப்போது இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தை உங்களுக்கு தான். தாவீதின் திறவுகோலை உடையவர் உங்களுக்கான பாதைகளை எப்படி திறக்கிறார் அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்த்துடலாம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெளிப்படுத்துதல் 3வது அதிகாரம் 7வது வசனம். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும். வெளிப்படுத்துதல் விசேஷத்தில் ஆண்டவர் 7 சபைகளுக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை சொல்லும்போது ஒரு சபைக்கு சொல்றாரு தாவீதின் திறவுகோலை உடையவர் அப்படின்றாரு. ஏன் தன்னை தாவீதின் திறவுகோலை உடையவர் அப்படின்றாரு? அப்படி இந்த தாவீதின் திறவுகோல்னா என்ன அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஆண்டவர் பாதைகளையும் கதவுகளையும் எப்படி திறக்கிறவராக இருக்கிறாரு அப்படின்றத புரிஞ்சுக்குவீங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலிருந்து புறப்பட்டு வராங்க, கானான் தேசத்தை சுதந்திரிக்க போகிறாங்க. அப்போ சுதந்திரிக்க வேண்டிய முக்கியமான இடம் என்னவா இருக்குது அப்படின்னா இந்த எருசலேம். இந்த எருசலேமை இவங்க முழுவதுமாக சுதந்திரிக்கல பாருங்களேன், அரைகுறையாக சுதந்திரித்து வச்சிருக்கிறாங்க. இதில் எபூசியர் அப்படின்றவங்களும் இந்த எருசலேமை பாதி சுதந்திரித்து வச்சிருக்கிறாங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்களும் இதை பாதி சுதந்திரித்து வச்சிருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு நடுவில் ஒரு யுத்தங்கள் நடக்குது. இந்த எருசலேம் யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு சண்டை நடக்குது. எதுக்கு நடக்குது? இந்த காஷ்மீர் யாருக்கு அப்படின்ற ஒரு சண்டையும் ஒரு யுத்தமும் நடக்குது பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் இங்கே ஒரு யுத்தம் நடக்குது. இது யாருக்குரியது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜனங்களால் இந்த எருசலேமை அந்த காலத்திலிருந்து தாவீதினுடைய காலம் வரைக்கும் சுதந்திரித்து கொள்ளவே முடியலை. ஏன்னா எபூசியர் நடுவில் யுத்தம் பண்ணுவாங்க, இவங்களோட போர் செய்வாங்க. இதை ஃபுல்லாக அவங்களால சுதந்திரிக்க முடியவே இல்லை பாருங்க. அப்போ தாவீது இந்த எபூசியரோட யுத்தம் பண்ணி எப்படி இந்த எருசலேமை சுதந்திரிக்கிறாரு அப்படின்றது தான் இங்கே முக்கியமான விஷயம். ஆண்டவர் இதை வச்சு தான் சொல்றாரு தன்னை தாவீதின் திறவுகோலை உடையவர். அப்படி என்னதான்ப்பா இதில் தாவீதின் திறவுகோல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தை வாசிச்சோம்னா நமக்கு தெளிவாக ஒரு அர்த்தம் கிடைக்கும் பாருங்களேன். 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 6வது வசனம். தேசத்திலே குடியிருக்கிற எபூசியரின் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷரோட கூட எருசலேமுக்கு போனான். அவர்கள் இதிலே பிரவேசிக்க தாவீதினால் கூடாது என்று எண்ணி தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை, குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார்கள். தாவீதுக்கு நீ இந்த சமஸ்த இஸ்ரவேலின் மேலையும் ராஜாவாவ அப்படின்னு ஒரு வாக்குத்தத்தம் கிடைச்சிருக்கு. அதாவது இந்த முழு இஸ்ரவேலுக்கும் நீ ராஜாவா இருப்ப அப்படின்னு ஒரு வாக்குத்தத்தம் கிடைச்சிருக்கு. ஆனால் தாவீது இன்னும் ஃபுல்லாக அதை சுதந்திரிக்கல பாருங்க. அவன் யூதாவுக்கு மேலே மட்டும்தான் ராஜாவா இருக்கிறான், ஆனால் இந்த எருசலேமை அவன் பிடிக்கல. அதனால தான் இந்த எருசலேமை மற்ற ராஜ்யங்கள் இந்த எபூசியர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க கூட யுத்தம் பண்ணி பிடிக்க விட மாட்டாங்க. அப்போ தாவீது என்ன பண்ணுறாருன்னா இவங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போவோன்னு இப்போ புறப்பட்டு போகிறப்போ எபூசியர் தாவீதை பார்த்து கிண்டல் அடிக்கிறாங்க. இங்கே குருடரும் சப்பானியர்களும் உங்களை தடுப்பாங்க, நீ இதை பிடிக்க முடியாது, தாவீதே ஒன்னால் இதற்குள்ளே வர முடியாது, இந்த மதில்கள் இந்த அரண்கள் இது எல்லாமே எங்களை பாதுகாக்குது, நீ உள்ளே வந்தால் தானே தாவீதே எங்களை பிடிப்ப, நீ இந்த கோட்டைக்கு வெளியே தானே இருக்கிற, நீ எப்படி என்னை பிடிப்ப, ஒன்று உள்ளே வரணும் அப்படின்னா நீ இந்த கதவு திறக்கப்பட்டால் மட்டும்தான் உன்னால் உள்ளே வர முடியும். ஆனால் உனக்கு முன்னாடி இருக்கிற கதவு பூட்டப்பட்டிருக்கு, தாவீதே நீ எப்படி உள்ளே வருவன்னு இவனை பார்த்து பரியாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், உங்களை பார்த்து யாராச்சும் இன்னைக்கு பரியாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களா? இந்த பாதைக்குள்ளே இவன் எப்படி போவான், இந்த கதவு இவனுக்கு எப்படி திறக்கப்படும் அப்படின்னு நீங்களே ஒரு கேள்வியை உங்களோட வச்சு உட்கார்ந்துருக்கிறீங்களா? இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தை உங்களுக்கானது தான் அப்படின்னு நான் சொல்கிறேன். தாவீதின் திறவுகோல்லாம் என்ன அப்படின்றத இன்னைக்கு நீங்கள் பார்க்க போறீங்க. சிலருடைய வாழ்க்கையில் அதை அனுபவிக்க போறீங்க. 7வது வசனம் 8வது வசனம். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான், அது தாவீதின் நகரமாயிற்று. எவன் சாலகத்தின் வழியாய் ஏறி எபூசியரையும் தாவீதின் ஆத்துமாவை பகைக்கிற சப்பானிகளையும் குருடரையும் முறியடிக்கிறானோ அவன் தலைவனாயிருப்பான் என்று தாவீது அன்றைய தினம் சொல்லியிருந்தான். அதனால் குருடனும் சப்பானியும் வீட்டிலே வரலாகாது என்று சொல்லுகிறது உண்டு. இப்போ என்னன்னா தாவீது யுத்தம் பண்ண போயிட்டாரு, அவருக்கு முன்னாடி ஒரு பெரிய மதில் இருக்குது, அரண் தடுத்துக்கிட்டு இருக்குது. இப்போ இதை தாண்டி அவர் எப்படி போவார்? கதவு திறந்தா தானே போக முடியும். அதனால தாவீது இங்கே ஒரு ஐடியா பண்ணுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, எவன் சாலகத்தின் வழியாய் போகிறானோ,
சாலகம்னா ஷாஃப்ட். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணீரை எடுக்கிறதற்கு இந்த ஷாஃப்டை பயன்படுத்துவாங்க. நான் அதுக்குள்ள பிக்சர்ஸ்லாம் இருந்தால் போடுறேன், அதை நீங்கள் பாருங்கள். இந்த ஷாஃப்டை ஏன் பயன்படுத்துவாங்கன்னா, ஒரு நாற்றை முற்றுகை போடுறப்போ அவசரத்துக்கு தண்ணி அதன் வழியாக தான் எடுப்பாங்க பாருங்கள். ஸோ தண்ணியை எடுக்கிறதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பகுதி தான். கோட்டைக்குள்ளே இருந்து போயிட்டு அந்த தண்ணியை எடுக்கிறதற்கான ஒரு பாதையாக இருக்கும் பாருங்க. இப்போ தாவீது சொல்றாரு, இப்போ இந்த கோட்டைக்குள்ள போகணும்னா இருக்கிற ஒரே ஒரு வழி இந்த சாலகத்தின் வழியா போனாதான் உண்டு. அப்போ தாவீது சொல்றாரு, இந்த சாலகத்தின் வழியா எவன் போறானோ அவனை நான் தலைவனாக்குவேன் அப்படின்றாரு. அப்போ யோவாப்ன்றவர் என்ன பண்றாருன்னா, இந்த சாலகத்தின் வழியா மேலே ஏறி போறாரு. இது கிட்டத்தட்ட 42 அடி இருக்குது. ஏன் இதன் வழியா போறாருன்னா, இந்த கதவை திறக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு. உள்ள போயிட்டு அந்த சாவியை எடுத்து உள்ள இருந்து கதவை திறந்தா கதவு திறந்துரும். அப்போ தாவீது உள்ள வந்து இதை போர் செஞ்சு இந்த எருசலேம் ஃபுல்லாவே பிடிச்சிக்கலாம் பாருங்களேன். அந்த கோட்டையை பிடிக்கிறதுக்கு ஒரே வழி உள்ள இருந்து திறந்தா மட்டும்தான் வாய்ப்பு இருக்கு. அப்போ தாவீதின் திறவுகோலை உடையவர்னா என்ன தெரியுமா அர்த்தம்? கதவை ஆண்டவர் உங்களுக்கு வெளியில இருந்து திறக்கிறவர் கிடையாது, கதவை ஆண்டவர் உங்களுக்கு உள்ள இருந்து திறக்கிறவரா இருக்கிறாரு. எப்படி இந்த யோவாப் இந்த சாலகத்தின் வழியா மேலே ஏறி உள்ள இருக்கிற கதவை திறந்தாரோ, நான் சொல்றேன் இன்னைக்கு இயேசு நிறைய பேருக்கான கதவுகளை உள்ள இருந்து திறக்கிறாரு. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஆண்டவர் வெளியே இருந்து கதவை திறக்கிறவரா இருக்கிறாருன்னு. கிடையாது. தாவீதின் திறவுகோலை உடையவர்னா அவர் உள்ள இருந்து திறக்கிறவர். தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் அப்படின்றாரு. ஹே, தட்டுனா எப்படி திறக்கப்படும்? ஆண்டவர் வெளியே இருந்து திறக்க மாட்டார். ஆண்டவர் அந்த கதவுக்குள்ள இருந்து உங்களுக்காக கதவை திறப்பாரு பாருங்க. இன்னைக்கு இதை பார்க்குற யாராச்சும் அடைக்கப்பட்ட கதவுகள், அடைக்கப்பட்ட வாசல் எனக்கு முன்னாடி இருக்கு பிரதர், இதுக்குள்ள நான் எப்படி போவேன், நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற காரியங்கள் பெருசா இருக்கு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? இன்னைக்கு தாவீதின் கோலை உடையவர் உங்களுக்காக சில கதவுகளை திறக்கக்கூடியவரா இருக்கிறார். அதனாலதான் வெளிப்படுத்தல சொல்றாரு. அதை சொல்லிட்டு என்ன வார்த்தையை சொல்றாரு அப்படின்னு பாருங்க. அதே வெளிப்படுத்துதல் 3:7 வாசிக்கிறேன். தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது. அப்போ நான் உங்களுக்கு சொல்ற வார்த்தை என்னன்னா, ஆண்டவர் திறந்தா திறந்தது தான், அதை எந்த மனுஷனாலையும் பூட்ட முடியாது. ஆண்டவர் பூட்டினது தான், அதை எந்த மனுஷனாலையும் திறக்க முடியாது. தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான், அது அவனுடைய நகரம் ஆயிற்று அப்படின்னு இருக்கு. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஹே தாவீதே, உன்னால இந்த நகரத்தை பிடிக்க முடியாது. இது தலைமுறை தலைமுறையாக காலகாலமாக இதற்குள்ள எத்தனையோ பேர் இதை பிடிக்கணும்னு முயற்சி பண்ணாங்க, ஆனா யாராலையும் பிடிக்க முடியல. தாவீதே, நீ இன்னைக்கு வந்து எப்படி இந்த இடத்த சுதந்திரிப்ப அவனுக்கு பார்த்து நக்கல் அடிக்கிறாங்க, கேலி பண்றாங்க. ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான், அது அவனுடைய நகரமாயிற்று அப்படின்னு இருக்கு. நான் சொல்றேன், தாவீதை பார்த்து நக்கல் அடிச்சுக்கிட்டு இருந்த அந்த நாள் அதே நாளை போல கிடையாது, அது அவனுடைய தலைநகரமாச்சு. நான் சொல்றேன், எந்த ஒரு கதவை உங்களால திறக்க முடியலையோ, எந்த ஒரு பாதைக்குள்ளாக உங்களால போக முடியலையோ, இன்னைக்கு தாவீதின் திறவுகோலை உடையவர் உங்களுக்காக சில பாதைகளை திறந்தாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதை ஒரு மனுஷனாலையும் பூட்ட முடியாது. ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமா இருக்கிறார். உங்களுக்காக அவர் திறந்தார் அப்படின்னா, நான் சொல்றேன், உங்களுடைய மேனேஜரால தடுக்க முடியாது, உங்களுக்கு எதிரடியாக சூழ்ச்சிகள் செய்கிறவரால் தடுக்க முடியாது. பிரதர், அவர் வாசல் அடைச்சிட்டாருன்னா போச்சு பிரதர், அவர் தயவு காமிக்கலன்னா வேலை செய்யாது பிரதர். நோ 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 நோ, அவங்க தயவு காமிக்கலனாலும் சரி, உங்களுக்காக பேச வேண்டிய நபர் பேசலனாலும் சரி, நீ போக மாட்டேன்னு உங்களுக்கு எதிரடையாக நின்றாலும் சரி, அவர் திறந்தா திறந்தது தான், அதை எந்த மனுஷனாலையும் பூட்ட முடியாது. அது உங்களுடைய கம்பெனினால பூட்ட முடியாது, உங்களுக்கு பிசினஸ்க்கு அகைன்ஸ்டா இருக்கிறவங்களால பூட்ட முடியாது, உங்களுடைய சத்துருக்களால கூட உங்களுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற கதவை பூட்டுறதுக்கு ரைட்ஸே கிடையாதுங்க. அவர் திறந்தா திறந்ததே. யாருக்கு இந்த மாதிரியான காரியங்களை செய்யறாரு, யாருக்கு இந்த மாதிரியான வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு அப்படின்றத பாருங்க. 8வது வசனத்தை பாருங்க. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். யாருக்கு தெரியுமாங்க இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தையை சொல்றாரு? கொஞ்சோண்டு பலன் இருக்கிறவங்களை பார்த்து சொல்றாரு. பிரதர், எனக்கு நிறைய பலன்லாம் இல்லை பிரதர், நான் ஏதோ என்கிட்ட இருக்கிற பலத்திலிருந்து ஓடிக்கிட்டு இருக்கிறேன் பிரதர், என்னால் முடிஞ்சதை பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் பிரதர், ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு பிரதர், அவருடைய வார்த்தையை பிடிச்சிக்கிட்டேன் பிரதர், அவருடைய நாமத்தை நான் எங்கேயும் மறுதளிக்கல பிரதர், அவரை நான் எப்போவுமே கூட வச்சிருக்கிறேன் பிரதர், ஆனால் எனக்குள்ள அவ்வளோ பெரிய சக்தி இல்லை பிரதர் அப்படின்றீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு கொஞ்சம் பலன் தான் இருந்துச்சு, உன்கிட்ட நிறையலாம் இல்லை, ஆனாலும் நீ என் நாமத்தை மறுதளிக்கலையில. நிறைய பேர் அவருடைய நாமத்தை மறுதளித்து அவரை விட்டு போகாமல் இருக்கிறீங்க.
ஏன் தெரியுமா? அவருடைய அன்பு அவ்வளோ பெருசாக இருக்குது. என்கிட்ட ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, என்னுடைய சொந்தக்காரவங்க வந்துட்டு கேட்டாங்க, உனக்கு இயேசு வேணுமா இல்லை நாங்கள் வேணுமா அப்படின்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, எனக்கு இயேசு தான் வேணும், உங்களை விட இயேசு தான் பெருசு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள். அப்போ நான் அவங்கள்ட்ட சொன்னேன், நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே எடுத்த மிகச்சிறந்த டெசிஷன் எதாக இருக்கும், தீர்மானம் எதாக இருக்கும் தெரியுமா? நீங்கள் இயேசு தான் வேணும்னு சொன்னது. ஏன்னா உங்களுக்கு நிறைய பலன் இல்லை, அவங்க கிண்டல் பண்ணுறாங்க, கேலி பண்ணுறாங்க, உங்கள் வாழ்க்கை வித்தியாசமாக இருக்குது. ஆனால் நீங்கள் எடுத்த டெசிஷன் என்னன்னா, தாவீதின் திறவுகோலை உடையவரை நோக்கி ஒரு டெசிஷன் எடுத்திருக்கிறீங்க. இவரை வச்சு நீங்கள் ஒரு தீர்மானம் எடுத்தீங்கன்னா, நான் சொல்கிறேன், உங்களுடைய சொந்தக்காரனால் பூட்ட முடியாது. உங்களை இவன் கீழே விழுவான் அப்படின்னு நோக்கிட்டு நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களே, அவங்களாலேயே பூட்ட முடியாது. அப்படி ஒரு கதவை உங்களுக்காக திறப்பாருங்க. அவருடைய வார்த்தையை மட்டும் நீங்கள் பற்றி கொண்டு இருக்கிறீங்களா? பலன் இல்லையா? இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தை உங்களுக்கு தான். அவர் திறக்கிறவர். அவர் திறக்கிறவர் மட்டும் கிடையாது, அவருக்கு இன்னொரு கேரக்டர் இருக்குது, அது பூட்டுகிறவர். நம்ம திறக்கிறவரை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், பூட்டுகிறவராகவும் இருக்கிறார். நான் சொல்கிறேன், உங்கள் லைஃப்பில் சில தேவையில்லாத கதவுகள்லாம் பூட்டப்பட்டிருக்குது. பிரதர் எவ்வளோ முயற்சி பண்ணேன், அது திறக்க மாட்டேங்குது. நான் சொல்கிறேன், அதை ஆண்டவரே பூட்டிட்டாரு அப்படின்றேன். ஏன்னா பூட்டப்பட்ட கதவுகள் என்ன சொல்லுது அப்படின்னா, அது உனக்கு தேவையில்லாத கதவு அப்படின்றார். சில கதவு வந்து மனுஷன் அடைப்பான். மனுஷன் அடைக்கும் போது அதை ஆண்டவர் திறந்துடுவார். ஆனால் ஆண்டவர் இந்த இதில் இவனுக்கு ஒரு ட்ராப்பை வச்சுருக்காங்கன்னு சில கதவை உங்களுக்காகவே பூட்டியிருப்பார் பாருங்க. அந்த கதவுகளை குறித்து கவலைப்படாதீங்க, ஏன்னா அதை ஆண்டவர் க்ளோஸ் பண்ணியிருக்கிறாரு. ஆண்டவர் இப்படிப்பட்ட கதவுகளை மட்டும் க்ளோஸ் பண்ணுறவர் கிடையாது. சத்துரு உங்களுக்கு ஒரு பாதையின் வழியாக வரணும் அப்படின்னு நினைப்பான் பாருங்க, அதை கூட அவர் க்ளோஸ் பண்ணுறவராக இருப்பார். சத்துரு இந்த வழியாக இவனை ஒரு திட்டத்தை போட்டு வீழ்த்திடலாம் அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டு ஒரு பாதையை உங்களுக்கு தரவா இல்லை. தவறான சில அசைன்மெண்ட், தவறான சில ப்ராஜெக்ட், தவறான சில பத்திரங்கள், உங்களுக்கு எதிரடையாக இருக்கிற சில கதவுகள்லாம் சத்துருக்கள் கொண்டு வந்து வைப்பாங்க. பார்க்குறதுக்கு அது நல்ல கதவு மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரியும், பிரதர் இப்படி பண்ணிட்டாங்களே பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கிறீங்களா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அப்பேற்பட்ட கதவுகள், உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்பட்டு வைத்திருக்கிற எல்லா விதமான கதவுகளும் இப்போ தாவீதின் திறவுகோலை உடையவர் பூட்டுகிறார். சிலதை திறக்கிறாரு, சிலதை பூட்டுறாரு. நான் சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையில வர வேண்டிய நன்மைகளை அவர் திறக்கிறாரு, உங்க வாழ்க்கையில வர வேண்டிய தீமைகளை அவர் பூட்டுகிறாரு. உங்க வாழ்க்கையில வர வேண்டிய ஐஸ்வர்யத்தை அவர் திறக்கிறாரு, உங்க வாழ்க்கையில வர வேண்டாத தரித்திரத்தை அவர் பூட்டுகிறாரு. உங்க வாழ்க்கையில வந்து சேர வேண்டிய வாக்குத்தத்தத்தை அவர் திறக்கிறாரு, உங்க வாழ்க்கையில வந்து சேர வேண்டாத சாபத்தை அவர் பூட்டுறாரு. நான் சொல்றேன், சிலதை திறக்கிறாரு, சிலதை பூட்டுறாரு. அவர் ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவரும், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவருமா இருக்கிறார். நான் சொல்றேன், தாவீதின் திறவுகோலை உடையவர். இதை பார்க்கிற நிறைய பேருக்கு, பிரதர் இதுக்கு அடுத்து இந்த கதவை எப்படி பிரதர் திறக்கும், இதுக்கு அடுத்து எப்படி மூவ் பண்ணுவேன்னு தெரியல பிரதர், கேள்வியோட உட்கார்ந்து இருக்கிறீங்களா. நான் இப்போ தீர்க்க தரிசனமா சொல்றேன், தாவீதின் திறவுகோலை உடையவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கான கதவுகளை திறக்கிறார். சிலருக்கான ஃபாரின் கதவுகளை திறக்கிறார், சிலர் அடுத்து வேலைக்கான கதவுகளை திறக்கிறார், சிலருக்கு அடுத்த பிசினஸ்க்கான கதவுகளை திறக்கிறார், அடுத்த படிப்பின் காரியங்களுக்கான கதவுகளை திறக்கிறார், பொருளாதாரத்துக்கான கதவுகளை திறக்கிறாரு. நான் சொல்றேன், இதை பார்க்கும் போதே சில கதவுகள் பூட்டப்பட்டுக்கிட்டு இருக்கு, நெகட்டிவான கதவுகள் பூட்டப்படுது. சத்துரு போட்டு வச்சிருக்கிற திட்டங்களின் கதவுகள் பூட்டப்படுது. இதை பார்க்கிற ஒவ்வொருத்தவங்களுக்காக நான் பிரேயர் பண்ண விரும்புகிறேன். பிதாவே இயேசுவின் நாமத்தினால இதை பார்க்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் புதிய புதிய கதவுகள் திறக்கப்படட்டும். சத்துரு எந்த திட்டங்களை போட்டு வச்சுட்டு கொண்டு வரானோ அந்த கதவுகள்லாம் பூட்டப்படட்டும், சிலது திறக்கப்படட்டும். இது இவங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையா இருக்கட்டும். தாவீதின் திறவுகோலை உடையவர் உங்கள் அருகிலே நிற்கிறார். தாவீதின் திறவுகோலை உடையவர் உங்கள் சூழ்நிலையிலே நிற்கிறார். தாவீதின் திறவுகோலை உடையவர் உங்களுக்கு முன்னாடி சென்று சில கதவுகளை திறக்கிறார். நான் சொன்னேன், உள்ள இருந்து ஒரு கதவை திறக்கணும்னு சொல்லிட்டு. நான் சொல்றேன், உள்ள இருந்து ஒருத்தர் சாவியை போட்டு இதை பேசும்போது சிலருக்கான கதவுகள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் சிலருக்கான காரியங்கள் இப்பொழுதே நடந்துகிட்டு இருக்கு. சிலருக்கான கதவுகள் இப்பொழுதே திறக்கப்பட்டிருக்குது. அடுத்த சில வாரங்கள்ல, அடுத்த சில மாதங்கள்ல, அடுத்த சில நாட்கள்ல நீங்க அந்த கதவு திறக்கப்பட்டிருக்கிறத பார்க்க போறீங்க. அது மட்டும் கிடையாது, அந்த கதவுல அந்த பொசிஷன்ல நீங்க போய் அமர்வீங்கல்ல, அதுக்கப்புறம் அந்த பொசிஷன்ல இருந்து உங்களை யாராலையும் தள்ள முடியாது. ஏன்னா திறந்தது அவர்னா யாராலையும் பூட்ட முடியாது, யாராலையும் தள்ள முடியாது. உங்க மேனேஜரால தள்ள முடியாது, எந்த மனுஷனாலையும் தள்ள முடியாது. கர்த்தர் திறந்தா திறந்ததே. இயேசுவின் நாமத்தினால் அப்பேற்பட்ட கதவுகள் இவங்களுக்கு திறக்கப்படுவதாக. இவங்க எல்லாரையும் நான் பிளஸ் பண்றேன் ஆண்டவரே. புதிய காரியங்கள் இவங்களுக்கு உண்டா இருக்கட்டும். தேங்க்யூ ஜீசஸ். இவங்களுக்கு வியாதிகளுக்கான கதவுகள் பூட்டப்படட்டும்.
சுகத்துக்கான கதவுகள் திறக்கப்படட்டும், ஆரோக்கியத்திற்கான கதவுகள் திறக்கப்படட்டும், நன்மைக்கான கதவுகள் திறக்கப்படட்டும். உங்களை நான் பிளஸ் பண்ணுறேன். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் கேட்டு பிரயோஜனமாகட்டும், அவங்களையும் இந்த செய்தி ஆசீர்வதிக்கட்டும். இந்த செய்தினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னா இந்த வார்த்தைக்காக நீங்கள் விதைக்கலாம், இந்த ஊழியத்திற்காக நீங்கள் விதைக்கலாம். அவர் விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்போது இதை விதைக்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிட்டிங்களா? ஆண்டவர் உங்களுக்கு விதையை தருவார். இந்த ஊழியத்தில் நிறைய பேர் விதைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. நிறைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் பொருளாதாரத்தில் ஒரு பெரிய விடுதலையை பார்க்குற சாட்சிகள் எனக்கு ஒவ்வொரு வாரமும் வந்துக்கிட்டு இருக்கு. நான் சொல்கிறேன், விதைக்கிறீங்களா? ஒரு விசுவாசத்தோட விதைங்க. இந்த கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்குது, இந்த காரியம் எனக்கு நடந்து முடிஞ்சிருக்கு. சும்மா விதைக்காதீங்க. இது எனக்கு நான் பெற்றுக்கொண்டேன்ற ஒரு விசுவாசத்தோட விதைங்க. நான் சொல்கிறேன், உங்களுடைய விதை வேலை செய்யும். உங்களுக்கான கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. இந்த செய்தினால் நீங்கள் தொடர்ந்து ஆசீர்வதிக்கப்பட்டுட்டு வரீங்க அப்படின்னா இந்த ஊழியத்தில் நீங்கள் ஒரு பங்காளராக மாறலாம். மாதம் மாதம் இந்த ஊழியத்திற்குன்னு நீங்கள் ஒரு பங்கை பிரித்து வைத்து இந்த ஊழியத்திற்காக நீங்கள் அனுப்பலாம். அதற்கு கீழே பார்க்குற கூகுள் பே, ஃபோன்பே மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதை நீங்கள் பார்த்து நீங்கள் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். அக்கௌண்ட் நம்பரும் நமக்கு இருக்குது. அக்கௌண்ட் நம்பரை பயன்படுத்தி கூட நீங்கள் அனுப்பிச்சி வைக்கலாம். இன்டர்நேஷ்னலி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்மகிட்ட பேபால் இருக்குது. பேபாலை பயன்படுத்தி அனுப்பலாம். வெஸ்டர்ன் யூனியனையும் பயன்படுத்தி அனுப்பலாம். மற்ற நாடுகள்லேருந்தும் நீங்கள் அனுப்புகிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா. ஸோ யாராச்சும் என்னை தொடர்பு கொண்டு நீங்கள் ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே பார்க்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் எனக்கு அனுப்புங்க. நான் உங்களுக்கு நிச்சயமாகவே ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நிறைய கால்ஸ் வருது, அதனால் என்னால் அட்டன் பண்ண முடியாது. ஸோ பெஸ்ட்டு நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிச்சிருங்க, நான் அதை பார்த்துக்குவேன். மற்றும் உங்களுக்கு வேறு செய்திகள்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் அந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிங்க அப்படின்னா செய்திகள் உங்களுக்கு தொடர்ந்து வர ஆரம்பிக்கும். உங்கள் நம்பருக்கு வேறு எங்கெங்கெல்லாம் மீட்டிங் நடக்குது அதுக்கான போஸ்டர்ஸும் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணலாம். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.